ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரே வாரத்தில் ஸ்கூல் திறக்கிற நிலமையில் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ தான் பாருங்கள். முதல்ல ஆஸ் எ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கூல் ஃபீஸஸ்ஸு அண்ட் தென் ஸ்கூல் பேகு, ஷூஸு, ஸ்டேஷ்னரிஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள், ஸ்கூல் யூனிஃபார்ம் இதையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் டேபிள்ஸ் அண்ட் தென் லெட்டர்ஸ், அதாவது சின்ன கிளாஸஸாக இருந்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்ஸ் எழுதிட்டு போங்க. தென் காணாச்சா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போங்க. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், இன்னும் ஏதாவது ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் பாருங்கள். தென் எதனாச்சும் ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க. தமிழ் கொஞ்சம் எதனா படிங்க, இங்கிலீஷும் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் உங்களை நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது போங்க. கண்டிப்பாக இதில் டேபிள்ஸ் படிச்சுட்டு போங்க. தென் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆஸ் எ பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக சீக்கிரமாக காலையில் எழுந்துக்கணும். இந்த ஒரு வாரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கூல் போகும்போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம அழகாக ஸ்கூல் போகலாம். பேரண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல பேரண்ட்ஸ் நீங்கள் முதல்ல சீக்கிரம் எழுந்துக்க பழகிக்கோங்க காலையில். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பசங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எழுப்பி விடுங்க. ஸோ காலையில் 5:30 5 o'clock இல்லை 6 எப்படி வேணாலும் உங்களுக்கான கம்ஃபர்டபுள் டைம் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அவங்கள எழுப்பி விட்டு பழக்கம் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த தடவை ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்லா இன்னும் அவங்களோட உடம்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் நல்லா படிக்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டு அழகாக படிங்க, நல்லா படிங்க. குட் லக்.